வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் என்ன செய்தேன்? விழுந்தேன். அப்பொழுது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கண்ட உடனே நான் எப்படி போயிட்டேனா? செத்தவனை போல ஆயிட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்லைங்க, நான் கர்த்தரை என்ன செஞ்சிருக்கேன்? கண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். லாபமான அனைத்தையுமே ஆமே. இன்னைக்கு நஷ்டம் வரும்போது எத்தனை பேர் நிலைத்து இருக்கிறீங்க பாருங்க. உன் குடும்பத்தில் நஷ்டமும் வியாதிகளும் போராட்டங்களும் இல்லாத நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட மனம் உடையவர்களாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை உலகத்துக்குள்ளே நிற்கிறீங்களா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் கண்டவனா இருப்பேன் என்றால் நான் ஒரு நாள் கர்த்தரை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? நான் ஓடவே மாட்டேன். அப்போ சொன்னாங்க, பவுலுக்கு கண்ணு தெரிந்த உடனே கண்ணில் செதில்கள் விழ ஆரம்பித்தது. ஆண்டவரே, இந்த செதில்கள் எனக்கு அநேகர் பார்த்து என்னை என்ன குறையோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று அவன் சொல்லவே இல்லை. கர்த்தர் எனக்கு எது கொடுத்தாலும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் இன்பமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட இருதயம் யாருக்கு இருக்குன்னு கேட்றா? கர்த்தரை கண்டவர்களுக்கு. அல்லேலூயா. எனக்கு எது கொடுத்தாலும் ரைட் பாஸ்டர், எனக்கு எது கொடுத்தாலும் ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்தை கொடுத்தாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, சுகத்தை கொடுத்தாலும் சரி, வியாதியை கொடுத்தாலும் சரி, பலத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு பல வீணத்தை கொடுத்தாலும் சரி, நான் எதையினாலும் உமது கையிலே நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு கேட்டால் நான் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை கண்டவன் சொல்லக்கூடிய சாட்சிகள். அல்லேலூயா. கண்டதனால தான் அவன் போய் சொல்றான், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நற்செய்தியை சொல்ல முடியல அப்படின்னு கேட்டா, இன்னும் நான் கர்த்தரை என்ன செய்யல? அவே இன்னும் நான் காணல. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நற்செய்தி என்னால் சொல்ல முடியாததுக்கு காரணம் என் ஸ்பாவங்கள், என் பேச்சுக்கள், என் எண்ணங்கள் எல்லாமே அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவனை கண்டவர்கள் போய் சொல்லுகிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இன்னைக்கு நீ நானும் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் போய் சொல்ல முடியுமா கர்த்தர் உனக்காய் பிறந்திருக்கிறார்னு? கர்த்தர் உனக்காக இன்னைக்கு பிறந்திருக்கிறார், மனம் திரும்புன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு ஹிந்து சொல்லுவான், ஒரு முஸ்லீம் சொல்லுவான், என்ன பார்த்து முதல்ல நீ திருந்து. ஆமே. முதல்ல ஓ வார்த்தையில நீ திருந்து. முதல்ல ஓ கடவுளுக்கு நீ உண்மையாயிரு. அப்புறமேட்டு என்கிட்ட வந்து நீ சொல்லுவ. அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நெருங்கிய நண்பரிடத்துலையும் சரி, நெருங்கிய உறவிடத்துலையும் சரி, நல்ல பழக்கமான மனிதரிடத்துலையும் சரி, உங்களால் சத்தியத்தை சொல்லவே முடியாது. ஆமே. உங்களால் என்ன செய்ய முடியாது? சத்தியத்தை சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஆமே. ஒரு சின்ன பையன் ஒரு கூட்டத்துக்காக நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு கதையை படித்தேன். அந்த கதையில் இப்படி சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனிடத்துல போய் நோட்டீஸ் கொடுக்குறான். அவர் வாங்கிட்டு அந்த பையன் கேட்டாராம், ஐயா அதை வாங்கிக்கங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் முதுக தட்டி கொடுத்து போப்பான்ட்டாரான். அவன் மீண்டும் கேட்கிறானா, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமே. அவர் சொல்றாரா, இந்த கூட்டத்தையே
நான் தான் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். மீண்டும் கேட்கிறேன், ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? மீண்டும் சொல்றாரா, பா இந்த கூட்டத்துக்குள்ள முழு செலவுமே என்னுடையதான், நான் தான் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி மேனேஜ்மெண்டா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் சொல்றான், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு மறுப்பும் பேசாம அவர் தன் வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்துல செபித்தாரா. ஆண்டவரே, அந்த பையன் இத்தனை முறை கேட்கும் பொழுது என்னால ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியல. நீ கூட்டங்களுக்கு பணம் கொடுக்கலாம், நீ கூட்டத்தை நடத்தலாம், விலை மதிப்புக்குரிய சகல காரியத்தை நீ கொண்டு கொடுக்கலாம், தசமமாக கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், சபையை எடுப்பித்து கட்டலாம். ஆனால் கர்த்தரை நீ காணாவிட்டால் உன்னால நற்செய்தியை சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அழியில சொல்லலாமா? ஆமே. என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கீங்களா, என் தெருக்களிலே சத்தியத்தை என்னால சொல்ல முடியுமா? இதே சபரியார் பாளையத்திலே என்னால போய் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு என்னால கத்த முடியுமா? என் வேலை செய்கிற சக நண்பர்களிடம் சொல்ல முடியுமா? இயேசுவை நேசிக்கிறார், சபைக்கு வான்னு உன்னால கூப்பிட முடியுமா? அவன் சொல்ற ஒரே ஒரு காரியங்க, முதல்ல நீ ஒழுங்காரு. ஆமே. முதல்ல நீ சண்டை போடாம இரு. முதல்ல உன் குடும்பத்துல ஒற்றுமையாரு. முதல்ல உன் பிள்ளைகளை நல்லா பாரு. முதல்ல உன் வீட்டை கட்டு. முதல்ல உன் கடவுளுக்கு இத்தனை வருடம் வாழ்ந்தாச்சேங்க, இன்னும் என்னால சொல்ல முடியல. என் நண்பனை பார்த்து, என்னோடு குடித்தவனை பார்த்து சொல்ல முடியல, என்னோடு பழகினவிடத்துல சொல்ல முடியல. ஒரு காலம் இருந்தது, என்னோடு குடித்தவன், என்னோடு சுத்தினவன், என்னோடு வேலை பார்த்தவன், அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, நான் பாஸ்டர் ஆயிட்டேன், நீ ரட்சிக்கப்படு அப்படின்னு என்னால சொல்ல முடியாத நாட்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு தேவன் நாமம் வார்த்தையை கேட்டு 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 என்றைக்கு கர்த்தரை கண்டேனோ அன்றையிலிருந்து என்னோடு குடித்ததான, என்னோடு சுத்தினதான எல்லா நபர்களிடத்திலையும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த பழக்கத்தை விடு, இயேசுவை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்னிடத்துல சொல்லுகிறார்கள், எனக்காக ஜெபித்துக்கொள். என் வீட்டுக்கு தேடி வரான், எதுக்கு? முதல்ல காசு வாங்க வந்தான், முதல்ல குடிக்க வந்தான், இப்ப எதுக்கு தேடி வரான்? எனக்காக ஜெபம் பண்ணு. ஏன்? கர்த்தரை கண்டுபாரு. இன்னைக்கு அருமையான கிறிஸ்துமஸ் நல்நாளிலே கொண்டாட வந்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிற காரியம், நான் புத்தாடை உடுத்தி கேக்குகளை உண்டு என் மன மகிழ்ச்சியை நான் இந்த சபைக்குள்ளே பருகிக் கொள்வதை விட, ரட்சிக்கப்படாத நபர்கள், இயேசுவை அறியாதவர்கள், பாவிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமைக்குள்ளாய் இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் தாமதிப்பாய் என்றால், இன்னும் என் காதை பொத்திக் கொள்ளுவேன் என்றால், இன்றும் என் நடைகளை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்றால், எல்லாத்துக்கும் தெரிந்தது போலதான் 5 கன்னிகைகள் ரெடியா இருந்தாங்க, பரலோகத்துக்கு சென்றார்கள். கதவு திறக்கப்பட்டது, எஜமானோடு போனாங்க. ஆனா மீதி 5 கன்னிகைகள் எண்ணெய் வாங்குவதற்காக போனாங்க. சாக்கு போக்கு சொன்னாங்க. நீ என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும், அல்லேலூயா, அழகா ஒரு வார்த்தை சொல்லப்படுது, இன்னைக்கு தேவ சத்தத்தை நீ கேட்கல அப்படின்னா ஒரு நாள் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கக்கூடாத நாட்கள் வரும். அதற்குள்ளே எச்சரிக்கையாயிரு. இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவதற்காக வரவில்லை, இந்த நற்செய்தியை சொல்லுவதற்காகத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு சொல்லுவதற்கு?
என் பக்கத்து வீட்டில் சொல்லுவதற்கு, என் எதிர்த்த வீட்டில் சொல்லுவதற்கு, என் தெருக்களிலே சொல்லுவதற்கு நீங்கள் கர்த்தரை காண்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆமென், இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.